ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே ஒரு தேதியை குறிச்சிடுறாங்க. என் நிலைமை என்ன, என் கட்சியோட நிலைமை என்ன, டிசம்பர் மாசம் அறிவிக்கிறேன், ஜனவரி மாசம் அறிவிக்கிறேன், தேர்தலுக்குள்ள அறிவிச்சிடுறேன், நவம்பர் மாசம் அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ஒரு தேதியை குறிச்சிடுறாங்க. எப்ப மனசுல என்னப்பா நினைச்சிருக்கீங்க, உங்க மனசுல என்ன வச்சிருக்கீங்க, ஓப்பனா படார்னு சொல்றத விட்டுட்டு இந்த தேதியில இந்த மாசத்துல எங்க பொதுக்கூட்டத்துல எங்களுடைய மாநாட்டுல நாங்க அறிவிக்கிறோம். இப்போ தேமுதிக என்ன சொல்றாங்க, நாங்க பாஜக கூட கூட்டணியா, அதிமுக கூட கூட்டணியா, திமுக கூட கூட்டணியா, விஜய் கூட கூட்டணியான்றத ஜனவரி மாசம் மாநாட்டுல அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்றாருன்னா, நவம்பர் மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்றாரு. இந்த பக்கம் டிடி விதிநகரன் அவர் என்ன சொல்றாருன்னா, டிசம்பர் மாசத்துல எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அப்படின்றாரு. அப்ப என்னதான்ப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்பதான் உங்களுடைய நிலைமையை நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. இப்ப கதை என்னன்னா, அதிமுகல ஒரு சூறாவளி அடிச்சிட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சிக்கி சின்னாபினமா வராங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை காலி செய்யறதுதான் என் வேலை, எடப்பாடி பழனிசாமியை தோலுரித்து முகத்தை காட்டுவதுதான் என் வேலை அப்படின்னு டிடி விதிநகர் ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு. என்ன சொல்றாரு, கூவத்தூர்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியா என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா நான் ஏத்துக்கிட்டேன்னா என் நண்பனுடைய ஆன்மா என்ன மன்னிக்காது அப்படின்னு சொல்றாரு. யாருப்பா அந்த நண்பன் அப்படின்னா, பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவா இருந்த வெற்றிவேல். அவரு இறந்துட்டாரு. அவருடைய ஆன்மா என்ன மன்னிக்காது, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஒரு துரோகி அப்படின்னு அவருதான் அடையாளம் காட்டினாரு அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை தீர்த்தே கட்டுவேன் அப்படின்னு டிடி விதிநகரன் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிட்டாரு. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில எந்தவித கருத்து வேறுபாடுகள் இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி. அவரு என்னையோ இல்ல எங்க சித்தி சசிகலாவையோ நேர்ல பாக்குறதுக்கு சக்தி இருக்குதா? அவரால் முடியவே முடியாது. மூஞ்சி இருக்காது சார் அவருக்கு. பண்ண காரியம் அது மாதிரி. எப்படி நம்புனாங்க எங்க சித்தி, நானும் எந்த அளவுக்கு நம்புனேன். எங்க சித்தி சிறைச்சாலைக்கு போனா கூட எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சேன். ஆனா எங்களுக்கே ஆப்பு வச்சிங்களே நீங்க அப்படின்னு அந்த ஒரு கோவம் தான் எடப்பாடி பழனிசாமி மேல டிடி விதிநகரனுக்கு இருக்குது. ஏன்னா டிடி விதிநகரன் என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமிய நாங்க தற்காலிகமா தான் சூஸ் பண்ணோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இதை பயன்படுத்தி கொண்டு இப்ப கட்சியையும் அபகரிச்சுட்டாரு, எங்களையும் வெளியே துரத்திட்டாரு. இப்ப என்னடானா, நான் யாரையுமே சேர்க்க மாட்டேன், நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு அதிமுகவை சீரழிச்சுட்டு இருக்கிறார். அதிமுகவை பாதாள குழியில கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி. இதை இவர் கேட்டு மீக்கணும், இதுதான் எங்களுடைய குறிக்கோளா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிடி விதிநகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ ஒரு அதிமுக இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு அதிமுக இணையலாம். ஆனா இப்போதைக்கு அது சாத்தியமானா சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்படியா இருக்கும் பொழுது என்டிஏ கூட்டணியில என்ன இருக்க விடலையே, எடப்பாடி பழனிசாமி வெளியே துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிடி விதிநகர் புதுசா கிளம்பியிருக்கு. இப்ப எப்படி வந்திருக்கிறார், ஒன் லைன்ல வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராகவோ என்டிஏ கூட்டணி தலைவராகவோ இருந்தா நான் கூட்டணிக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தவிர்த்துட்டு டிசம்பர் மாசத்துல என் முடிவை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் டிசம்பர் மாசத்துல இவர் முடிவு அறிவிக்கணும்னா, இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலையை என்ன பண்றாரு, புகழ்ந்து பேசுறாரு. இப்போ என்டிஏ கூட்டணியில இருந்து இவர் வெளியே வந்தார். காரணம் என்னவா சொல்றாரு, நயினார் நாகேந்திரனும் இபிஎஸும் தான் காரணம். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருக்கும் பொழுது அவருடைய ஈர்ப்பால தான். இப்போ அண்ணாமலை நானும் நல்ல ஃப்ரெண்டு, கட்சி ரீதியா பேசியிருக்கோம். எது இருந்தாலும் ஓப்பனா பேசிடுவார் சார் அண்ணாமலை. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாரு, தப்போ ரைட்டோ ஓப்பனா பேசிடுவாரு. எனக்கு அதே குணம் தான். சோ இதனால எங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. நாங்க ரொம்ப நண்பர்களா தான் இருந்தோம், இப்பவும் நண்பர்களா தான் இருக்கிறோம். அதுல எந்த வித மாற்று கருத்துல. ஏன் கடந்த வாரம் நானும் அண்ணாமலையும் டெல்லிக்கு போறதா இருந்தது, எங்களுக்கு அழைப்பு வந்தது. நான் அண்ணாமலை கூட போறதுக்கு எல்லாம் தயாராயிட்டேன். சிபி ராதாகிருஷ்ணனுடைய பதவியேற்பு விழா இந்த எலெக்ஷன் அப்படின்றதுனால நாங்களால போக முடியல அப்படின்னு டிடி விதிநகர் சொல்லியிருக்கிறார். எதுக்கு டிடி விதிநகரன் இப்போ அண்ணாமலை மேல திடீர்னு பாசத்தை பொழியணும், அண்ணாமலை எதுக்கு கூட கூட்டணி சேர்த்துக்கணும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா இரண்டு விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு, அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு டிடி விதிநகரன் ஓபிஎஸ் அப்படின்னு கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மீண்டும் பாஜகவுல அண்ணாமலையுடைய கை ஓங்கணும்,
அதற்கு கூட்டணி கட்சிகளான டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஓ இதற்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஏன்னா பாஜகவுடைய தலைமை சரியில்லை, நயினார் நாகேந்திரன் பாஜக தலைமையில இருக்கக்கூடாது, அவர் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து போக தெரியல, அனுசரிச்சு போக தெரியல, அண்ணாமலைக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு டிடிவி தினகரன் இப்போ அண்ணாமலைக்கு ரெப்ரசன்டேட்டிவா என்ன பண்றாரு, பேசுறாரு. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டியில தான் முடியுது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக அண்ணாமலை ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. ஒன்னு பாஜகவுல இவருடைய கை ஓகணும், இல்லையா பாஜக விட்டு இவர் கட்சி ஆரம்பிக்கணும். கட்சி ஆரம்பிச்சு இவர் என்ன பண்ணணும், டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இப்படி கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் டிடிவி தினகரன் என்ன பண்றாரு, டிசம்பர் மாதத்துல நாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க, மீண்டுமாய் பாஜக கூட்டணிக்குள்ள வரத்தை பத்தியும் நான் யோசிக்கிறேன், அதனால எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாது, அதே போல என்டிஏ கூட்டணிக்கு அவர் தலைமை வைக்க கூடாது அப்படின்னு. எனக்கு எடப்பாடி பழனிசாமியோ எனக்கோ தனிப்பட்ட முறையில் எந்தவித விரோதமும் இல்லைங்க, எந்தவித மனசு கசப்பும் இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு சரியில்லை, அதனாலதான் நான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வளர்ச்சியின் பாதைக்கு போக மாட்டேங்கிறாரு, அழிவின் பாதைக்கு தான் கொண்டு போறாரு அப்படின்னு பல தகவல்களை என்ன பண்ணிருக்காரு, டிடிவி தினகரன் கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே டிடிவி தினகரன் சொல்ற தகவல் எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய தகவலா தான் இருக்கு. ஏன்னா ஒரு புறம் அவரு அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்கிறாரு. அண்ணாமலை ஒருவேளை இப்போ பாஜக அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் சரியில்லை, அவருக்கு ஆப்போசிட்டாவே திரும்பி இருக்கு நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு அம்பும் அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கு. அதனால அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கிறாரு. ஏன்னா டெல்லியிலயும் அவருக்கு சரியான கிரீன் சிக்னல் கொடுக்கல, இங்க மாநிலத்திலயும் அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. சோ இப்படியா விரக்தியில் இருக்கும்போது தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி, ஏன்னா ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, அண்ணா நீங்க கட்சி ஆரம்பிங்கன்னு, உங்களுக்கு அந்த பவர் இருக்கு. 2024 எப்படி பாஜகக்குள்ள இருந்து கூட்டணியை கட்டமைச்சு தேர்தலை சந்திச்சு பர்சன்டேஜ் நீங்க ஏத்துனீங்க, அதனால அந்த பவர் உங்களுக்கு இருக்கு, நீங்க தனியா கட்சி ஆரம்பிங்க, உங்க தலைமையில கூட்டணியில சேர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஆதரவாளர்களும் அண்ணாமலைக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம இப்ப டிடிவி தினகரனும் அண்ணாமலையே என்ன பண்றாரு, உயர்த்தி பேசுறாரு. பாஜக தலைவரா இருக்கும் பொழுது அண்ணாமலையோட ஈர்ப்புனாலதான் நான் கூட்டணிக்குள்ளேயே வந்தேன், இப்ப கூட நான் கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் எனக்கு போன் போட்டு நீங்க கூட்டணி விட்டு வெளியேறக்கூடாதுன்னு கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அண்ணாமலைக்காக நான் இறங்கி செய்வேன், ஆனா எனக்கு அது பிரச்சனை கிடையாது. டிடிவி தினகரன் சொல்றது என்னன்னா இபிஎஸ் அங்க முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விரைவில் நான் டிடிவி தினகரன் சந்திக்க போறேன், சந்திச்சு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி டிசம்பர் மாதத்துல ஒரு நல்ல செய்தி சொல்றோம் அப்படின்னு டிடிவி தினகரனோடு சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு சொல்றாரு. ஒரு விதத்துல இங்க டிடிவி தினகரன் டிசம்பர் மாதத்துக்குள்ளாக இங்க அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் ஒரு முற்றுமோதல் போக்கு போயின்னு இருக்கு. ஒருவேளை இதுல இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி கட்சி ஆரம்பிச்சு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னு கூட்டணி வச்சு செங்கோட்டையன் அப்படி கூட்டணி அமைச்சு பாஜகவுக்கு மாற்றாகவும் அதிமுகவுக்கு மாற்றாகவும் இங்க வருவாரா அப்படின்னு ஒரு பார்வையும் இங்க வைக்கப்படுது. ஆனா அமித்ஷா பிடியில அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதுனால அது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு பார்வையும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னதான் இருந்தாலும் எதுக்கும் துணிந்தவன் அப்படின்ற ஒரு விஷயத்துல பாஜக பிளான் பி கூட இவங்க என்ன பண்ணலாம், அண்ணாமலையை வைத்து இவங்க காய்களை நகர்த்தலாம் அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அதிமுக அழிய போறது நிச்சயம். எடப்பாடி பழனிசாமியை குறித்து புட்டு வைக்கிறாரு டிடிவி தினகரன். ஏன்னா அவருக்கு ரகசியம் தெரியும், கூவத்தூர்ல நடந்தது, எடப்பாடி பழனிசாமியுடைய வரலாறு. ஏன்னா அதிமுகல டிடிவி தினகரன் இருந்திருக்கிறாரு, சசிகலா கூட இருந்து எல்லாரையும் பார்த்து இருக்கிறாரு, அதனால அவருக்கு தெரியும், எல்லா ரகசியமும் தெரியும். ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, நம்முடைய குட்டையெல்லாம் வெளியே வருதே டிடிவி தினகரன் மூலமா, அதனால அவர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தான் இவங்க என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து தூது விட்டு இருக்காங்க. ஆனா டிடிவி தினகரன் சட்டை பண்ற மாதிரி இல்ல. இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை அழிக்கிறதுக்கு, அதிமுகவிலிருந்து வெளியேற்றுவதற்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலிருந்து வெளியேற்றுவதற்கு, முதலமைச்சர் வேட்பாளரா அவர் இல்லை அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் கை சேர்ந்து என்ன பண்றாங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிக்கிறாங்க. இப்போ டிசம்பர் மாதம் தன்னுடைய என்ன முடிவுல இருக்கிற நிலைப்பாட்டுல இருக்கிற அப்படின்றத அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு. அது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியா, இல்ல திரும்பவும் பாஜக கூட கூட்டணிக்கு வராரா, இல்ல அண்ணாமலையோட தனியா கட்சி ஆரம்பிச்சு அங்க ஒரு கூட்டணி வைக்கிறாரா அப்படின்றதான் பொறுத்திருந்து பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.